வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய், தமிழக வெற்றி கழக விஜய். தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா வெற்றிகரமா பாலிடிக்ஸ்ல வந்து அவங்க 3வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த விழாவில் நடந்த ஒரு சில சிறப்பான சம்பவங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த விழா பாத்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் அவர்களால தொடங்கப்பட்டுச்சு. இவர் ஸ்டார்டிங்லயே வந்து உள்ளத்துல நீங்க இருங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளால இந்த விழாவை தொடங்கி வச்சாரு. உள்ளத்திலே நீங்க இருக்க, உங்களை நம்பி நாங்க இருக்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாளா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவிகே தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு இந்த விழாவை ரொம்பவே சிறப்பா நடத்தி முடிச்சாங்கன்னு சொல்லலாம். நேற்றுதானே தைப்பூசம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று ஒரு தைப்பூசம் வந்து விட்டதா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேல்முருகன் அவர்களால இந்த விழா வந்து தொடங்கி வச்சாங்க. வேல்முருகன் அவர் பாடின பாட்டுக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடின ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொட்டு வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விழால வந்து நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பை பத்தி பேசியிருந்தாங்க. அப்படிதான் வந்து டிவிகேல வந்துட்டு நம்ம தியாகு வந்து பேசியிருந்தாரு. இவர் வந்து ஒரு யூடியூபர், ரொம்பவே சிறப்பா பேசியிருந்தாரு. இப்ப அந்த ஒரு விஷயமும் சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனிச்சவனா தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்புகள் பத்தி நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் நிரஞ்சனும் பேசியிருந்தாரு. இப்போ இவர் பேசின ஒரு சில வார்த்தைகளும் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சில கட்சிகள் இளைஞரணி மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே இல்லாமல் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும் அளவில் இளைஞர் படையை வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுரை எழுதுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசினாங்க. அவங்க நிறைய விஷயத்த டைரக்டா தாக்கியே பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவை பத்தி டைரக்டாவே நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. விஜய் அவர்கள் அப்படி என்ன பேசியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேக்காக நான் ஒரு திருக்குறள் சொல்றேன். ஒருவேளை திருவள்ளுவர் வந்துட்டு இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரிதான் திருக்குறள் எழுதியிருப்பாருன்னு அவர் கற்பனையில சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இப்படி சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலா பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி அங்க இருக்கிற ஆடியன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே திரும்பவும் ஒன்ஸ் மோர் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த அரங்கமே அதிர்ச்சி சொல்லலாம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அதே மாதிரி அவர் டைரக்டாவே டிஎம்கேவை தாக்கி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தின்னு பேசியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக வந்து ஒரு கூட்டணி, நம்ம கட்சி ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் இன்னும் சிலர்னு பேசினது வந்துட்டு அரங்கம் அதிர்ற அளவுக்கு அந்த கைத்தட்டல் வந்துச்சு. பாஜக தலைமையில் மற்றும் பலர் எத்தனை கட்சிகள் எத்தனை கூட்டங்கள் வந்தாலுமே மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கான்பிடண்டா பேசியிருக்காங்க. அவர் லாஸ்டா என்ன சொல்லி முடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வெளியவான்னு சொல்லிட்டு இப்படி என்னை பத்தி கூப்பிடும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுல இருக்க விஜயும் வெளியே வர போறாங்க, ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வெளியே வர போறாங்க. அதாவது ஓட்டு போடுற அன்னைக்கு ஒவ்வொரு விஜயும் சரி ஒவ்வொரு விஜயும் சரி எனக்காக வந்து ஓட்டு போடுவாங்க, நாங்க தான் ஜெயிப்போம், மக்கள் சக்தி தான் வெல்லும்னு சொல்லி முடிச்ச இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அரங்கம் அதிர அளவுக்கு இருந்துச்சு. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் சோ டிவிக்கே வெற்றிகரமா 3வது வருஷத்துல அடி எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் தேர்தல் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. யார் அடுத்த முதல்வர்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.